விக்ரம் இப்படி ஒரு பயங்கரமான ஆளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சென்னையில இருந்ததுக்கும் இப்பவும் அப்படியே டோட்டலா மாறி இருக்கான் என்று மார்க்ஸ் அதிர்ச்சியோடு சொன்னார். நான் எதுக்கும் ரெடியாக தான் இருக்கேன். இந்த இடத்துல இருந்து நாம வெளியே போயிட்டா போதும். எனக்கு இருக்கிற கான்டாக்டை வச்சு அவன் எங்க இருந்தாலும் நானே தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுவேன். இந்த சண்டையில நாம அவன் கிட்ட தோத்துட்டாலும் உயிரோட தப்பிச்சு வந்துட்டோம், அது போதும் என்று சொன்னான் விஷ்ணு. அப்போது அந்த லிஃப்டை ஒரு முறை பார்த்தவன், என்ன இந்த லிஃப்ட் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு என்று விஷ்ணு கேட்டான். பயப்பட தேவையில்லை, இது ரொம்பவே ஹை டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட லிஃப்ட். இதை யாராலையும் உடைச்சிக்கிட்டு உள்ளே வர முடியாது. நிலநடுக்கம், பாம் பிளாஸ்ட் எது நடந்தாலும் உள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. நாம் பத்திரமா கீழே இறங்கிடலாம் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே லிஃப்டின் மேல் பகுதியில் இருந்த உலோகத்தகடு திடீரென வெடித்து சிதறியது. 2 பேரும் தலையில் கை வைத்துக் கொண்டு பயந்தபடி மேலே நிமிர்ந்து பார்த்தார்கள். அந்த இடத்தில் விக்ரம் ஒரு பேயை போல அவர்களை பார்த்து சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். ஓ மை காட், நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? இதை எப்படி வெடிக்க வச்ச என்று மார்க்ஸ் பயங்கர பதட்டத்தில் அவனை பார்த்து கத்தினார். அவர்கள் 2 பேருக்கும் சாவு பயம் கண்ணில் தெரிந்தது. விஷ்ணு கையில் வைத்து இருந்த துப்பாக்கியை விக்ரமின் முன்னால் நீட்டி படபடவென சுட்டான். ஆனால் துப்பாக்கியில் தோட்டா முழுவதும் முடிந்து விட்டதால் அவனால் எதுவும் செய்ய முடியாமல் பயத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தான். விக்ரம் எதுவும் பேசாமல் அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே உள்ளே குதித்தான். அந்த லிஃப்ட் வேகமாக கீழே சென்று கொண்டிருந்தது. விக்ரம் உள்ளே குதித்ததும் லிஃப்டுக்குள்ளிருந்த 2 பட்டன்களை ஒரே நேரத்தில் அழுத்த அந்த லிஃப்ட் பாதி வழியில் அப்படியே நின்றது. மார்க்ஸுக்கும் விஷ்ணுவுக்கும் கிட்டத்தட்ட உயிரே போய்விடும் போல இருந்தது. அவர்களின் வெளிப்பாடு மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. விஷ்ணுவுக்கு வேறு வழி எதுவும் தெரியாமல் விக்ரமை பார்த்து மன்னிப்பு கேட்பது போல காலில் விழுந்தான். அவன் கண்களில் பயத்துடன் சேர்ந்து கண்ணீரும் வழிந்து கொண்டிருந்தது. விக்ரம், எங்களுக்கு இதுக்கு மேல வேற வழி தெரியல, என்னை கொன்னுடாத. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் தங்களோட உசுரை காப்பாத்திக்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் என் உசுரை காப்பாத்திக்க உன்னை சுட வேண்டியதா போயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து நாம சமாதானமாகிடலாம். உனக்காக நான் எந்த இடத்துக்கும் வந்து மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கேன். நீ பதிலுக்கு என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். இத்தனை நாளா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற அத்தனையுமே உனக்கு கொடுத்துட்றேன். என்னை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் என்று அழுதபடி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினான் விஷ்ணு. அருகில் சேரில் உட்கார்ந்திருந்த மார்க்ஸ் விக்ரமை பார்த்து பதட்டத்துடன், விக்ரம், மார்க்ஸ் குரூப்பை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எங்களோட கம்பெனிக்கு கான்டாக்ட் இருக்கு. நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறேன். உங்களோட தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறது என்னோட பொறுப்பு. தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் என்று மரியாதை கலந்த பயத்துடன் சொன்னார். விக்ரமை எதிர்த்து இனிமேல் ஜெயிக்க முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்கு சுத்தமாக போய்விட்டது. அதே நேரத்தில் அவர்களின் உயிரை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். இந்த நேரத்தில் விக்ரம் தான் அவர்கள் 2 பேருக்கும் கடவுளைப் போல தெரிந்தான். விக்ரம் முகத்தில் எந்த வெளிப்பாடும் இல்லாமல் விஷ்ணுவின் தோள் மீது தனது காலை தூக்கி வைத்து மெதுவாக அழுத்தினான். விஷ்ணுவுக்கு வலித்தாலும் பொருத்தி கொண்டு அமைதியாக அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். விக்ரம் அவனிடம் எதுவும் பேசாமல் தனது கையால் மார்க்ஸின் தலையில் துப்பாக்கியை வைத்து, போன தடவை நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா என்று மார்க்ஸை பார்த்து கேட்டான். என்ன இந்தியா விட்டு போக சொன்னீங்க, இனிமே நான் எந்த காரணத்தை கொண்டு இந்தியாவுக்கு காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க என்று மார்க்ஸ் பயத்தில் உதடுகள் நடுங்க சொன்னான். விக்ரம் கோபத்தில் துப்பாக்கியை திருப்பி அவருடைய தலையில் ஓங்கி அடித்தான். உடனே தலையிலிருந்து ரத்தம் வழிந்தும் முகம் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியது. மார்க்ஸும் தனது வலியை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்திக் கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தான். அப்போ என்னோட பேச்சை நீ கேட்கல அப்படிதானே? அடுத்த தடவை உன்னை பார்த்தேன் கண்டிப்பா கொன்னுடுவேன்னு சொன்னேன்ல என்று விக்ரம் தீவிரமான முகத்துடன் கேட்டான். மார்க்ஸுக்கு அந்த பயம் சாவை விடவும் அதிகமாக வலியை கொடுப்பது போல தோன்றியது. என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே பயத்தில் உறைந்தபடி உட்கார்ந்திருந்தார். இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் கண்ணிலேயே படமாட்டோம். எங்களை கொல்றதால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. ஆனால் எங்களை உயிரோட விட்டுட்டா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு அடிமை மாதிரி இருந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் என்று விஷ்ணு பணிவுடன் கேட்டான். உடனே விக்ரமின் பார்வை விஷ்ணுவின் மீது திரும்பியது. எங்கள் 2 பேரையும் கொன்னா லத்தீன் குரூப்புக்கும் மார்க்ஸ் குரூப்புக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அவங்களோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேன் தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் இங்கேருந்து வெளியே போய் உங்களை கொல்லணும்னு நினச்சாலும் அது எங்களால் முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களை உயிரோடு விடுறதுக்கான விலை என்னன்னு சொல்லுங்கள். பணமோ இல்லை வேற ஏதாவதோ.
அது எதுவாக இருந்தாலும் அந்த ஆர்டரை நாங்கள் ஏற்றுக்கிட்டு பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் என்று தன் தோள் மீது இருந்த விக்ரமின் காலை பிடித்தபடி கேட்டான் விஷ்ணு. நான் ஒரு பிஸ்னஸ்மேன் கிடையாது. உங்களை வெளியே விடுறதுனால எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் யாருக்கும் கடன்பட்டிருக்க விருப்பப்பட மாட்டேன் என்று அலட்சியமாக சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் விஷ்ணுவும் மார்க்ஸும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன செய்தாலும் விக்ரமை சமாதானப்படுத்த முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவர்களுக்கு அந்த இடத்திலிருந்து தப்பிக்க வேறு எந்த வழியுமே இல்லை. விக்ரம் கையில் இருக்கும் துப்பாக்கியை பிடுங்கி அவனை சுட்டுக் கொன்று விடலாம் என்ற யோசனை விஷ்ணுவுக்கு வந்தது. ஆனால் இதற்கு முன்னால் நடந்த சம்பவத்தை எல்லாம் நினைத்து பார்த்தான். வேண்டாம், கண்டிப்பா அது நடக்காது. ஒருவேளை விக்ரமோட மனசுக்குள்ள நம்மளை உயிரோட விட்டுடலாம்னு 1% 2% என்ன இருந்தாலும் அப்படி பண்றதால கண்டிப்பா அவன் நம்மளை கொன்னுடுவான். எது நடக்குதோ நடக்கட்டும் என்று யோசித்தபடி அமைதியாக அப்படியே கண்களை மூடினான் விஷ்ணு. விக்ரம் லிஃப்டின் பட்டனை அழுத்திவிட்டு அவர்களை பார்த்து மர்மமாக சிரித்தான். ஓகே, உங்க 2 பேருக்கும் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல மார்க்ஸுக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும் போல இருந்தது. விஷ்ணு பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், நான் உங்களோட காலில் வேணாலும் விழுகிறேன், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க என்று சொல்லும் போதே பட் என்ற ஒரு சத்தம் கேட்க அவருடைய குரல் அப்படியே ஆஃப் ஆனது. அதை கேட்டதும் விஷ்ணுவுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கியது. ஆனால் அவன் பயத்தில் கண்களை திறந்து பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு கை அவன் தலையை பிடித்து ஒரு பெரிய இரும்பு சுவரின் மீது அடித்தது. தலைக்குள்ளே ஒரு பெரிய பாம் வெடித்ததை போன்ற சத்தத்தில் விஷ்ணு மூடிய கண்களை திறக்காமல் அப்படியே கீழே விழுந்தான். லிஃப்ட் ஒரு இடத்தில் வந்து நின்றது. விக்ரம் அதிலிருந்து வெளியில் வந்து மொபைலை எடுத்து டேனிக்கு கால் செய்தான். டக்குன ஒரே ரிங்கில் போனை அட்டன் செய்த டேனி, ஹலோ மிஸ்டர் விக்ரம், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? அங்க நிலைமை இப்போ எப்படி இருக்கு என்று கொஞ்சம் பதட்டத்துடன் கேட்டான். விக்ரம் எந்தவித பதட்டமும் இல்லாமல், எல்லாமே முடிஞ்சது, நீ உடனே உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இந்த கிறிஸ்டல் பில்டிங்கை முழுசா அழிச்சுடு என்று சொன்னான். ஓகே மிஸ்டர் விக்ரம் என்று உற்சாகமாக சொல்லிக்கொண்டு போனை கட் செய்தான் டேனி. அன்றைக்கு இரவு ஹைதராபாத் முழுவதுமே இந்த செய்திதான் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்தது. ஹைதராபாத்தை சேர்ந்த லத்தீன் குழுமத்தின் உரிமையாளர் மாற்றப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் லத்தீன் குழுவின் முன்னாள் தலைவர் விஷ்ணுவும் மார்க்ஸ் குழுமத்தின் தலைவர் மார்க்ஸும் காணாமல் போனதாக தகவல் பரவியது. லத்தீன் குழுமத்தில் இருந்த ஒரு மர்ம நபர் அவர்களை கடத்திச் சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார்கள். ஆனால் இன்னமும் சிலர் அவர்கள் 2 பேரையும் அந்த மர்ம நபர் கொன்றுவிட்டதாகவும் தகவல்கள் பரவிக்கொண்டு வந்தது. ஆனால் எது உண்மை, கிறிஸ்டல் பில்டிங்கில் உண்மையாக நடந்தது என்ன என்று இதுவரைக்கும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பில்டிங்கில் விஷ்ணுவின் குழுவிற்கும் விக்ரமிற்கும் நடந்த சண்டையை கூட வெளியில் சொல்வதற்கு பயந்து யாரும் சொல்லவில்லை. அதனால் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்று எல்லோரும் பயந்தார்கள். ஆசியாவை சேர்ந்த லத்தீன் குரூப்ஸின் ஏஜென்டான டேனி ஹைதராபாத் நகர லத்தீன் குழுமங்களின் பொறுப்பாளராக இருந்தான். மேலும் லத்தீன் குரூப்ஸ் என்ற பெயர் இப்போது சரண்யா குரூப்ஸ் என்று பெயர் மாற்றம் செய்திருப்பதாகவும் செய்திகள் பரவியது. இப்போது விக்ரம் ஹைதராபாத் நகரில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அவன் இப்போது எல்லாவற்றையுமே சுதந்திரமாக செய்து கொண்டிருந்தான். சமீப நாட்களாக அந்த செய்திகள் மட்டும்தான் ஹைதராபாத் முழுவதுமே பேசும் பொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக பிசினஸ் உலகத்தில் அந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. லத்தீன் குரூப்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு வெளியே போய் அதோட பேரை இண்டிபெண்டா மாத்திக்கிட்டாங்களாம். ஒரு மல்டிநேஷனல் குரூப்போட முக்கியமான பிரான்ச்சை தனக்கு சொந்தமானதா மாத்திக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? இத நம்பலாமா வேண்டாமான்னு கூட தெரியலையே. இப்போ லத்தீன் குரூப்ஸோட முக்கியமான ஆளுங்க கூட அந்த குரூப்ஸை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று ஒரு பிசினஸ் கூட்டத்தில் இருந்த ஒருவர் அதிர்ச்சியுடன் சொன்னார். மறுநாள் கிறிஸ்டல் பில்டிங்கின் 88வது மாடியிலிருந்து சேர்மன் ஆபீஸ் ரூமில் நின்று பரபரப்பான ஹைதராபாத் சிட்டியை பார்த்தபடி பிளாக் டீ குடித்துக் கொண்டு ஜன்னலோரமாக நின்று கொண்டிருந்தான் விக்ரம். அந்த நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. விக்ரம் மெதுவாக பின்னால் திரும்பி கமின் என்று சொன்னான். கான்ட்ராக்ட் பேப்பர்களை எல்லாம் கையில் வைத்துக்கொண்டு மரியாதையுடன் அங்கு வந்து விக்ரமின் டேபிள் முன்னால் நின்றான் டேனி. மிஸ்டர் விக்ரம், 10க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் டீம், வக்கீல் டீம்னு எல்லாத்தையுமே நேற்று நைட்டே கிளியர் பண்ணிட்டேன். எல்லா டிரான்ஸ்ஃபர் வேலைகளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிறிஸ்டல் பில்டிங்கோட பேரும் மாற்றியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் லத்தீன் குரூப்ஸுக்கு சொந்தமான அத்தனை பிஸ்னஸ் கம்பெனிகளையும் உங்களோட பேருக்கு மாற்றியாச்சு. லத்தீன் குரூப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேபிட்டல் செயின்ல இருந்து விலகினாலும் அது இன்னமும் அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் காட்டப்படலை என்று சொன்னான் டேனி. அந்த நேரத்தில் டேனி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு நின்று கொண்டிருந்தான்.
விக்ரமை ஃபாலோ செய்து வந்ததால் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறிவிட்டதாக நினைத்தான். டேனி சொன்னதையெல்லாம் கேட்ட விக்ரம் லேசாக சிரித்தபடி வெரி குட் டேனி, வெல்டன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக வந்து அந்த இடத்தில் இருந்த சேரில் உட்கார்ந்து பிளாக் டீயை குடித்தான். முந்தைய நாள் இரவு கிறிஸ்டல் பில்டிங்கில் விஷ்ணு மற்றும் மார்க்ஸ் ஆகியோரை கொன்ற பிறகு ஹைதராபாத் நகரத்தில் இருந்த லத்தீன் குழுமங்களை எல்லாம் முழுவதுமாக கலைத்து அதில் வேலை செய்த எல்லோரையும் வெளியில் அனுப்புமாறு விக்ரம் டேனியிடம் சொல்லியிருந்தான். லத்தீன் குழு தலைவர்களுக்கும் விக்ரமுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்தியாவில் லத்தீன் குழுக்கள் மட்டுமே அவருக்கு சொந்தமானது. அவருக்கு தேவை பிசினஸ் லெகசி. மேலும் எந்த ஒரு வெளிநாடும் இந்தியாவை ஆளக்கூடாது என்று அவன் நினைத்தான். ஹைதராபாத் நகரில் லத்தீன் குழுக்கள் விட்டு சென்ற இடத்திலிருந்து மற்ற வேலைகளை எல்லாமே தானாக தொடங்கும்படி செய்தான் விக்ரம். மேலும் விக்ரம் லத்தீன் குழுமங்களை வைத்திருப்பது சிட்டியின் பிசினஸ் ஃபவுண்டேஷன் அசைப்பது மட்டும் இல்லாமல் அது ஒட்டுமொத்த சிட்டியையுமே பாதிக்கும். விக்ரமுக்கு பணத்தில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அவன் வணிக வட்டாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு சரியான பகுதியை தேடினான். ஹைதராபாத் சிட்டியில் நிரஞ்சன் மட்டும் முக்கியமான ஒரு ஆள். அடுத்து அவனை கட்டுப்படுத்த வேண்டும். அதை மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்த்தான் விக்ரம். மிஸ்டர் விக்ரம், உண்மையை சொல்லணும்னா ஹைதராபாத் சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் பிசினஸ் மேன்னா அது நிரஞ்சன் கோட்ஸா தான். நிரஞ்சன் குரூப்ஸோட ரெப்ரசன்டேட்டிவே அவர் தான் என்று சொன்னான் டேனி. ஹே, எப்படி சொல்ற? நிரஞ்சன் யாரையாவது நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ண சொல்லி அனுப்பினானா என்று விக்ரம் ஆர்வத்துடன் கேட்டான். ஹைதராபாத்தில் இவ்வளவு பெரிய செல்வாக்கு வைத்திருக்கும் நிரஞ்சனுக்கு உள் விவகாரம் கிடைப்பது என்பது அவ்வளவு கடினமல்ல. ஆனால் நிரஞ்சனுக்கு இது மிகவும் லேட்டாகத்தான் தெரிய வந்தது. எனவே அவர் தனது தற்போதைய நிலைமையை அறிவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் ஹைதராபாத் சிட்டியில் இருக்கும் லத்தீன் குழுவை ஜெயித்த விக்ரம் ஹைதராபாத் நகரத்தின் வணிக தொடர்புகளில் தன்னை மிகவும் வலிமையாக நிலைநிறுத்தி கொண்டான். இப்போது நிரஞ்சன் தலைமறைவாக இருப்பதால் விக்ரமை அவர் நேரடியாக மீட் செய்வது என்பது சாத்தியமில்லை. விக்ரம் சொன்னதை கேட்டதும் டேனி லேசாக தலையை ஆட்டியபடி, மிஸ்டர் விக்ரம், நிரஞ்சன் குரூப்ஸோட வைஸ் பிரசிடென்ட் உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இங்க இருக்கிற அழகான இடங்களை எல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறார். அவரு உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்றாரு என்று சொன்னான் டேனி. என்னது, என்ன நல்லா ட்ரீட் பண்ணுவாங்களா? ரொம்ப நல்லா இருக்கே இந்த விஷயம் என்று விக்ரம் கிண்டலாக சொல்லிக்கொண்டு சிரித்தான். டேனி, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நாளைக்கு முழு பிஸ்னஸையும் பார்க்காம உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணு. ஃபியூச்சர்ல நிரஞ்சன் குரூப்ஸோட பிஸ்னஸ் நடக்கும் போதெல்லாம் சரண்யா குரூப்ஸும் அதுல தலையிடணும். நிரஞ்சன் குரூப்ஸுக்கு உண்மையான பிஸ்னஸ் இருக்கக்கூடாது. எல்லாமே சரண்யா குரூப்ஸுக்கு மாறணும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பிஸ்னஸ் மார்க்கெட்ல நிரஞ்சன் குரூப்ஸுக்கு தெரியாம அவங்களுக்கு எதிராகவே நாம எல்லா ரூட்லையும் முன்னேறி போயிட்டே இருக்கணும் என்று சொன்னான் விக்ரம். அவன் சொன்னதை கேட்டதும் டேனி கண்களை அகலமாக திறந்தபடி விக்ரமை பார்த்து அதிர்ச்சியில் நின்றான். எப்படி விக்ரமால் இவ்வளவு பெரிய விஷயத்தை மிகவும் சாதாரணமாக சொல்ல முடிகிறது என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. டேனிக்கு பேசுவதற்கு கூட வாய் திணறியது. விக்ரம் ஹைதராபாத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிசினஸ் மேனிடம் எல்லாம் நேரடியாக மோதுவதற்காக தயாராகி கொண்டிருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.